படத்தினுடைய ஓப்பனிங்லேயே சில்ட்ரன்ஸனுடைய கோரஸான வாய்ஸ் ஒன்று கேட்குது. ஒரு பையன் பேக் மாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கான். பிளாக் கார் கிராஸ் ஆகுது. டக்குன்னு அந்த கார் நிற்க அந்த பையன் காணாமல் போகிறான். அகண்ட காட்டுக்கு நடுவில் மயங்க நிலையில் படுத்து கிடக்கிறான். அவனுடைய கழுத்துக்கு பக்கத்தில் ரொம்ப மாதிரியான நீளமான கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். கட் பண்ணால் 1 இயர் கழித்து திரும்பவும் ஒரு பையன் காணாமல் போகிறான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சுறுசுறுப்பாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. மகனை தொலைச்ச லேடிக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கமாக அந்த லேடியை கரெக்ட் பண்ணவும் பார்த்துட்ருக்காரு. அதாவது துக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் லிப்லாக் பண்ணி சந்தோஷப்பட பார்க்க அவள் ஓங்கி அரைஞ்சிட்டு எந்திரிச்சு வெளியில் போகிறா. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக உன் பையனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறாப்புல. ஆனால் சும்மா இல்லை, இன்வெஸ்டிகேஷனை தாறுமாறாக தொடங்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாட்டாக பிடிக்க அங்கே ஒவ்வொருத்தராக வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளார போகிறப்ப புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெமரி கார்டு பல விஷயங்களை வெளியில் கொண்டு வருது. அது குழந்தைகளை எப்படி அப்யூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அவங்கெல்லாம் இப்போ நிகழ்காலத்தில் கிட்டத்தட்ட 30-35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேடி போய் அந்த வீடியோவை காட்டி அவங்களோட மனசை சொக்குநூறாக உடைப்பாப்பில் நம்ம போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் இந்த காட்சிகள் எதுவுமே திரையில் காட்டவே மாட்டாங்க. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுவார். அவங்க முன்னாடி சத்தம் கூட கேட்காது. டப்புன்னு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது, பிளட் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முகத்தில் படுற மாதிரி காட்டுவாங்க. அதே போல் எந்த ஒரு அப்யூஸான காட்சிகளுமே இந்த படத்தில் காட்டப்படாது. ஸோ எதிர்பாராத திருப்பங்கள் இந்த படத்தில் 2-3 இருந்தாலும் படம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுப்பா. அது வரைக்கும் டாக்கியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமானா அதெல்லாம் கிடையாது. மேபி நீங்கள் பிளாக் ஆஃப் எவில் ரெட் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இயக்குனரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கெல்லாம் கிடையாது, இங்கிலீஷ் டப்பிங்கில் இருக்குது. ஒரிஜினல் லாங்குவேஜ் போலிஷ். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மேபி ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.